அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. தமிழுக்கும் அமுதென்று பெயர். ஒரு பெல்ஜியம் நாட்டு காயின்ஸ் எடுத்து வச்சேன். பெல்ஜியம் மேற்கு ஐரோப்பா நாடு. இது ரேட்டு கம்மி தான். 1986 இயர் மட்டும் ரேர். 1700 நான் கொடுத்துருக்கிறது 500. அது மற்ற வருஷங்கள் வேணும்னா விலை ரொம்ப கம்மி தான். இந்த 89 7129 போட்டிருக்கு வலைத்தளத்தில் இந்த வருஷம் 1989. அப்புறம் ஒரு வலைத்தளத்தில் பார்த்தேன் 600 போட்டிருந்துச்சு. சரி ரைட்டுன்னு சொல்லி 350 போட்டேன். அந்த 7129 மறந்துட்டேன். அந்தளவுக்கு இது யாரும் வாங்கவும் முடியாது. நம்ம அந்தளவுக்கு நான் இதை விலை கொடுத்து வாங்கவும் இல்லை. என்ன இது 1980. இதுவும் அதே 1 franc தான். அது வேறு மாடலு, இது வேறு மாடல். இது வேறு மாடலு, இது வேறு மாடலு. இது வெறும் 100 ரூபா தான். இது ஃபடுவின், அந்த மன்னர் பேர் ஃபடுவின் 1. இந்த பக்கம் இருக்கார் மன்னர், இந்த இருக்கார் பாருங்க. இது மன்னர் உருவம் தெரியுதா? இப்படி பார்த்தா தெரியாது. இதுதான் நேர மன்னர் உருவம். இதோட ரேட்டு வெறும் 100 ரூபா தான் போட்டிருக்கேன். இது 86 ரேர் இயர்னால 500 போட்டிருக்கேன். இது 100 ரூபா தான். இது விலை ரொம்ப அதிகமாக போட்டிருக்காங்க. எனக்கு என்னென்னு தெரியல. நான் 350 ரூபான்னு போட்டிருக்கேன். அதில் 7000 ரூபாய்க்கு மேலே போட்டிருக்காங்க. இந்த இந்த இயர், இந்த 1 franc. இந்த பக்கம் மன்னர் இந்த இருக்கார். இவர் பேர் தான் அது என்ன பேர் வாய்க்குள்ளே நுழையாது ஆங்கிலத்தில். ஃபெடோயின் 1. ஒரு 4 காயின் மட்டும் எடுத்து வச்சேன் இதில். இப்போ இது முதல்ல மேற்கு ஐரோப்பிய நாடு. இப்போ யூரோப்பியன் கண்ட்ரிஸ். பேர் அதே பேர் தான், பெல்ஜியம் தான். ஆனால் இந்த ஃப்ராங்க் இப்போ கிடையாது. இப்போ ஈரோ. இதனுடைய காயின்லாம் இப்போ ஈரோ. எப்போ இருந்து ஈரோ? 2002 ஈரோ. ஐரோப்பிய நாடுகளின் கூட்டமைப்பால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு நாணய சீர்திருத்த அமைப்பில் அது எல்லாம் ஈரோ ஆயிடுச்சு. இது பழைய ஃப்ராங்க். இது 2002க்கு முந்தி உள்ளது. இது எல்லாமே இந்த நாட்டில் ஆர்சி ரோமன் கத்தோலிக்க மதத்தவர்கள் நிறைய இருக்காங்க. இந்த நாட்டினுடைய தலைநகரம் 3 தலைநகரம் இருக்குது. இருந்தாலும் பிரசல்ஸ் தான் அதில் மெயினான தலைநகரமாக இருக்குது. ஜவுளிக்கும் கண்ணாடிக்கும் புகழ்பெற்ற ஒரு நாடு. சில பெரிய பெரிய ஜமீன்கள், அரண்மனைகளை பார்த்திங்கன்னா பெல்ஜியம் கண்ணாடி தான் இருக்கும். கண்ணாடிலே பெல்ஜியம்னு ஒரு முத்திரை ஊற்றிருப்பாங்க. இந்த இடத்துல இதே மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதில் பெல்ஜியம்னு ஒரு முத்திரை கிளர்கள் இருக்கா, இதே மாதிரி அதில் கொடுத்துருப்பாங்க பெல்ஜியம். கண்ணாடி கண்ணாடிகளில் பெல்ஜியம் எழுதியிருப்பாங்க. மிகச்சிறிய நாடு, ஆனால் அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு. 1830 சுதந்திரம் பெற்றுச்சு. நம்மளாம் 1947 சுதந்திரம் பெற்றோம். மன்னர் ஆட்சி, ஆனால் அந்த மன்னரை மக்கள் தேர்ந்தெடுப்பாங்க. முடியாட்சி, ஆனால் அரசியல் அமைப்புக்கு உட்பட்டது. சர்வாதிகார ஆட்சி, ஆனால் ஜனநாயகத்திற்கு உட்பட்டது. ஒரு விசித்திரமான ஆட்சி நடக்குங்க. பிளாண்டர்ஸ், பாலோனியா மற்றும் பிரசல்ஸ், இந்த 3 கேபிட்டல் சிட்டி தான். இந்த 3 நகரம் இருக்குது. இந்த 3 நகரங்களுக்கும் அதிகாரத்தை பிரித்து வழங்கியிருக்காங்க. பிரதமர் அலெக்சாண்டர் டி குரு. அவருக்கு பேர் அலெக்சாண்டர் டி குரு. மாநில தலைவர் மன்னர் பிலிப். அவர் தான் அதிபர். மொழி ஃப்ரெஞ்சு, ஜெர்மனு, பிளேமிஷ் அப்படின்னு ஒரு மொழி. பிளமிஷ் அப்படின்னு. நதிகள் 2 ஓடுது. ஒன்று மியூஸு, இன்னொன்று செல்டே அல்லது எஸ்காட் நதி. வடக்க நெதர்லாண்டு, கிழக்க ஜெர்மனி, தெற்க ஃப்ரான்ஸு, தென்கிழக்கில் லக்சம்பர்க்குங்கிற பக்கத்து நாடுகள்லாம் இருக்குது. மனிதனின் நடவடிக்கைகளால் பெரிதும் குறைக்கப்பட்ட வன விலங்குகளின் எண்ணிக்கை. இந்தியா மாதிரி அங்கேயும் வனவிலங்குகளை வேட்டையாடுறாங்க. இங்கே சட்டம் இருக்குது. சிறிதளவு யூதர்களும் சிறிதளவு முஸ்லீம்களும் அங்கு வாழ்ந்து வருகின்றார்கள். ரோமன் கத்தோலிக்க இனத்தவர்களோடு சேர்ந்து வாழ்ந்து வருகின்றார்கள். 1945 லூவைன் என்னும் பல்கலைக்கழகம் இங்கே நிறுவப்பட்டுச்சு. கீழை நாடுகள் என்று சொல்லக்கூடிய நாடுகளில் முதலாக உருவாக்கப்பட்ட ஒரு யூனிவர்சிட்டி இந்த பெல்ஜியத்தில் தான். பெல்ஜிய ஃப்ராங்குக்கு பதிலாக தான் 2002 யூரோவை நம்ம மாற்றிருக்காங்கிற விவரத்தை படித்தோம். 1831 அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டது. நமக்கு 1860. 1991 திருத்தப்பட்டது. திருத்தி
பெண்களும் அரசவை ஏறலாம், அரியணை ஏறலாம் என்ற சட்டத்துக்காக வேண்டி அதை மாற்றினாங்க. 18 வயசுக்கு மேலே எல்லாத்துக்குமே அங்கே ஓட்டு உண்டு. 2ஆம் உலகப் போரில் முக்கியமாக பங்கு பெற்றது சாக்லேட் கண்ட்ரி அப்படின்னு இதுக்கு பேர். சாக்லேட் தான் அங்கே புகழ்பெற்ற ஒரு உணவுப் பொருள். தேசிய பானமே பீரு அந்த நாடு அறிவிச்சிருக்கு. நம்ம அறிவிக்காமலே அதை தான் பானமாக கருதிட்டு வரோம். ஃபுட்பால் பிளேயர்ஸ் வந்து அங்கே அதிகம். உங்களுக்கு என்ன விளையாட்டு திரும்பணும் யார்கிட்ட கேட்டாலும் எனக்கு கால்பந்து தெரியும் அப்படிம்பாங்க. சார்லஸ் த போல்டு அப்படிங்கிறவர் 1477 அந்த நாட்டில் வந்து இறந்து போயிருந்தார். அதுக்கப்புறம் அவருடைய மகளை வந்து மேரிய ஆஸ்திரியாவின் பேராயர் மேக்சிமிலியன் என்பவருக்கு கட்டி கொடுக்குறாங்க. இவர்களது பேரன்தான் சார்லஸ் I. அவர் 1916 ஸ்பெயின் நாட்டு மன்னர் ஆகிறார். பெல்ஜியம் நாட்டினுடைய மகளை கட்டி கொடுத்த இடத்துலேருந்து அவங்களுடைய பேரை சார்லஸ் I ஸ்பெயின் நாட்டு மன்னர் ஆகிறார். 1519 புனித ரோமானிய பேரரசராக இந்த சார்லஸ் I சார்லஸ் 5 மாறுறாரு. மாறி நெதர்லாந்திலிருந்து அந்த ஆட்சியை துறந்து விட்டு 1956 ஜனவரியில் பிலிப் II மாறி நெதர்லாந்தின் மன்னனாகிறார், பெல்ஜியத்தின் மன்னனாகிறார், கூட்டமைப்பு நாட்டின் மன்னராகிறார். 1598 இந்த பிலிப் IIவின் மகள் இசபெல்லா கிளாரா யூஜினியா நெதர்லாந்து நாட்டின் அதிபர் ஆகிறார். பக்கத்து நாடு தான், எல்லாமே யூரோப்பியன் கண்ட்ரிஸ் தான். அவருடைய கணவர் ஆர்ச் டியூக், அவர் தான் ஆல்பர்ட் VII. அவர் வந்து ஆஸ்திரியாவின் மன்னர் ஆகிறார். பொண்டாட்டி நெதர்லாந்து மன்னர், கணவர் வந்து ஆஸ்திரியாவின் மன்னர். இந்த நெதர்லாந்து, ஆஸ்திரியா, லக்சம்பர்க்கு, இந்த நம்ம பெல்ஜியம், இதெல்லாம் பக்கத்து நாடுகள். இதெல்லாமே கூட்டமைப்பு நாடுகள். ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்களே இவங்க எல்லாத்தையுமே ஆட்சி புரிஞ்சிருக்காங்க. இதெல்லாம் ஐரோப்பிய நாட்டினுடைய வரலாறு. சரி, நம்ம நாணயத்துக்கு போவோம். ஒரு 350, ஒரு 100, 450, 100, 550, 500, 1050 ரூபா. நான் போட்ட ரேட்டை கூட்டினா, மேலே உள்ள ரேட்டை கூட்டினா அது வேறு தனி மதிப்பு. இது வந்து 5 யூரோ. இது வந்து 5 யூரோ தான் 500 போட்டிருக்கேன். நான் 100 போட்டிருக்கேன். ரேட்டு 5ல் ஒரு பங்கு ரேட்டு போட்டிருக்கேன். 500, 600, 700, 1050. 1000 எடுத்த போது ஷிப்பிங் சார்ஜ் வேண்டாம். ரைட்டா? நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப்பு. 1050 ரூபா வருது. ஷிப்பிங் சார்ஜ் சேர்த்து 1100. நீங்கள் 1100 தர வேண்டாம். 1000 எடுத்த போதும். நானே உங்களுக்கு இதை இந்த 4 மட்டும் தனியாக அனுப்பிச்சி விட்ருவேன். இந்த 4 தனி என்ன இதுக்கு ஒரு ப்ரிப்பேர் பண்ணேன் காலையிலேருந்து. இந்த 4 இந்த நாட்டை பற்றி கொஞ்சம் விவரங்கள் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணேன். ஒரு யூஎன்சி காயினு, ஸ்ரீலங்கா கமாமரேட்டி காயினு 200 ரூபா அந்த இது ரேட்டு. காயின் ரொம்ப பளபளன்னு உள்ளே இருக்கும். ஃபோல்டர் கூட கொஞ்சம் அழகாக இருக்குது. காயின் ரொம்பவும் பளபளன்னு இருக்கும். இது வந்து என்ன எழுதிருக்குன்னு சொல்லியிருந்தேன். இது வந்து ஒரு கமாமரேட்டி காயின். சென்ட்ரல் பேங்க் ஆஃப் ஸ்ரீலங்கா 2020 வெளிவந்தது. இலங்கை மத்திய வங்கி காயின் வந்து 100% யூஎன்சி. அதில் சந்தேகம்லாம் கிடையாது. என்ன ஒரு 20 ரூபா காயின், 200 ரூபா. இது கமாமரேட்டி காயின். இதில் ரேட் போட்டிருக்கும் பாருங்கள். இது யூகே 1971 வெறும் ரேர் இயர். 2 பென்ஸு வெறும் 100 ரூபா தான். ஒரு ஈரான் பள்ளிவாசல் 100 ரூபா தான் ரேட்டு. கொஞ்சம் ஜூமை குறைச்சிக்கிறேன். இது வந்து ஈரான் 100 ரூபா. நெதர்லாண்ட் 400 ரூபா இதோட ரேட்டு. நெதர்லாந்து 1970 உள்ளது 400 ரூபா. 812 ரூபா இதோட ஒரிஜினல் ரேட்டு. நான் கொடுத்துருக்கிறது 400 ரூபா. பாதிக்கு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்து 1970 உள்ளது. இப்போ இந்த காயின் கிடையாது. இப்போ அங்கே யூரோ காயின் தான் உண்டு. ஆஸ்திரியா யூரோப்பியன் கண்ட்ரிஸ் தான் வெறும் 100 ரூபா தான். இது ஒன்று ரேட்டு 300 ரூபா. நம்ம கொடுக்குறது 100 ரூபா. இது எல்லாமே யூஎன்சி காயின். இது வந்து ஆஸ்ட்ரிச் அப்படின்னு போடுவாங்க. ஆஸ்திரியா யூகே வெறும் 60 ரூபா தான். இது வந்து எத்தனை பென்ஸுன்னு பார்ப்போம். 5 பென்ஸு,
இது மதன் மோகன் மாளவியாவா? 150 ரூபா விட்ருக்கேன். யாருன்னு பார்ப்போம். அனிவர்சரி மதன் மோகன் மாளவியா. இது கொஞ்சம் ரேர் காயின் கிடைக்க மாட்டேங்குது. 150 ரூபா விட்ருக்கேன். சரி, 100 ரூபாய்க்கு கூட வாங்கிக்கோங்க. குவைத்து 40 ரூபா 50 பைசா. இது வந்து குவைத்து 40 ரூபா. யூகே வெறும் 60 ரூபா தான். மலேசியா வெறும் 40 ரூபா தான். நார்த் கொரியா ஃபுட் செக்யூரிட்டி, இது வந்து யூஎன்சி காயின் 150 ரூபா இதனோட ரேட்டு. 1 கொரியன். சிரியா 100 ரூபா. இது கொஞ்சம் பெரிய காயின். நார்த் கொரியா யூஎன்சி 150 ரூபா. இது வந்து ஒரு ட்ரெயின் ஃபுட் செட். அந்த காலத்து முதல்ல இது விடுவாங்கல்ல, கமாமினிட்டி காயின். இது வந்து இந்த படம் தெரியுதா? ஃபுட் செக்யூரிட்டின்னு போடுறது, உணவை வந்து பாதுகாப்பாக கொண்டு போகிறது. நான் எஃப்ஏ ஒன்று போடுவாங்கள்ல, அந்த மாதிரி. நார்த் கொரியா அது. இதுவும் நார்த் கொரியா தான். இதில் வேறு ட்ராக்ட் போட்டிருப்பாங்க. இந்த போக்குவரத்து வாகனங்களோட நினைவாக இந்த இது வெளியிட்டிருக்காங்க, அந்த நாணயம். இது 2 கொரியன். இது வந்து 2 ஷோன் யூஎன்சி காயின் 150 ரூபா. குக் ஐலண்ட் யூஎன்சி 200 ரூபா. பிரிட்டிஷ் ராணி படம் போட்டிருக்கோம். குக் ஐலண்ட் ஒரு மந்தி இருக்கிற மாதிரி ஒரு படம். சிரியா யூஎன்சி காயின் தான் 100 ரூபா. முதல்ல காமிச்சது யூஎன்சி கிடையாது. யூஎன்சினா யூஎன்சி எழுதியிருப்பேன். இது பராகுவே. இது ரேட் 475 ரூபா. நம்ம கொடுக்குறது 200 ரூபா. யூஎன்சி காயின் மன்னர் படம் போட்டிருக்கோம். பராகுவே காயின். இது வந்து டை வெரைட்டிஸ் வெரி ரேர் காயின் 200 ரூபா. 5 ரூபீஸில் வந்து உள்ளே வந்து அந்த பூவு அந்த மாலைகள்லாம் இருக்காது, பிளாங்காக இருக்கும். 2001 உள்ளது. கத்தார் ஒரு நாணயம் 50 திர்ஹாம்ஸ் 80 ரூபா. இது வந்து கத்தார் யூஎன்சி காயின். இதுவும் அந்த இலங்கையில் உள்ள கமாமினிட்டி காயின்ஸ். அப்புறம் என்ன காமிச்சேன், மத்திய வங்கின்னு காமிச்சோன்னா இது எந்த வங்கின்னு பார்ப்போம். இதில் என்ன எழுதிருக்குன்னு பார்ப்போம். கொழும்பு மெடிக்கல் ஃபெகுலிட்டி, கொழும்பு மருத்துவ பீடம், அதனோட நினைவாக இது வெளியிட்டது. என்ன இது வந்து கமாமினிட்டி காயின் யூஎன்சி காயின், வெரி ரேர் காயின் 200 ரூபா. பெரிய காயினாக இருக்கும். இது நார்த் கொரியாவில் ஒரு யூஎன்சி காயின் 150 ரூபா. வட கொரியா கிம் ஜாங் உன் அந்த நாட்டில் உள்ள நாணயம். இந்த நான் வந்து டிராக்ட் படம் போட்டிருக்கோம், ஜீப்பு படம். இது ஒரு அயர்லாண்டு 50 பென்ஸு. இது 200 ரூபா. பெரிய காயினாக இருக்கும். ஐரி அப்படின்னு போட்டிருக்கோம். 1983 உள்ளது. கொஞ்சம் வெயிட்டாக அந்த காயின். இது வந்து என்ன 50 பென்ஸ் தான் போட்டிருக்கோங்க. ராக்கெட் ஜெட்டு பறக்கிற மாதிரி ஒரு பறவை பறக்கும் அதில். அதுக்கடுத்து ஒரு சவுதி அரேபியா வந்து 200 ரூபா. 25 ஹலாலான்னு பேர் இதுக்கு, ஹலாலா. இதோட ரேட்டு 350 ரூபா. ஓல்டு காயின். நம்ம கொடுக்குறது 200 ரூபா ஹலாலான்னு சொல்லி. காயின் கண்டிஷனான காயின். ஈரான் அப்படியே சொல்லிட்டேன். இப்போ ஈராக் 80 ரூபா தான். இது ரேட்டு 149 ரூபா. வெறும் 80 ரூபா தான். இது வந்து ஈராக்கு. இது ஆஸ்திரியா, மேற்கு ஐரோப்பிய கண்ட்ரிஸ். அந்த பெல்ஜிய நாட்டுக்கு பக்கத்தில் அது நெதர்லாந்து இளவரசனுடைய கணவர் ஆஸ்திரியாவின் கணவராக இருந்தார்ல. அந்த இது 2ஆம் உலகப் போர் ஆரம்பிக்கிறது காரணமே இந்த நாட்டு மன்னர் தான். என்ன வரலாறு படிங்க தெரியும். 300 ரூபா. நம்ம கொடுக்குறது 100 ரூபா தான். 1985 உள்ளது. அதுக்கப்புறம் 1 ஃப்ராங்க், ஓல்டு ஃப்ராங்க், ஃப்ரான்ஸ் நாட்டில் உள்ளது. யூஎன்சி காயின் 100% யூஎன்சினா யூஎன்சி இல்லைன்னா யூஎன்சி இல்லை, அவ்வளோதான். ஒரு பெண்மணி நடந்து வர மாதிரி இருக்கும் ஓவியம். இந்த இருக்கு பாருங்க. ரிப்பப்ளிக் ஆஃப் ஃப்ரான்ஸ். வெறும் 100 ரூபா தான் கொடுத்துருக்கேன். 1975 உள்ளது. ஜெர்மனி யூதர்களின் நாடு, ஹிட்லர் 40 ரூபா தான் ஒரு காயின். இது ஜெர்மனி 40 ரூபா தான் 5. இது வந்து யூகே 2 பென்ஸு இயர் 2007. இது வந்து 100 ரூபா. 100 ரூபானா காயின் வந்து இது ஃபுல்லாக யூஎன்சி கண்டிஷன். இந்த காயின் தெரியுதா உங்களுக்கு? யூகேயில் எந்த ஒரு காயின் இருக்கு வருங்க. இந்த காயின் எப்படி இருக்குது, இந்த காயின் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோம். ரெண்டும் ஒரே காயின் தான், 2 பென்ஸ் தான். காயின் டிஃப்ரெண்ட்டை பார்த்தீங்களா? ஆனால் ரெண்டும் 100 ரூபா தான். அதுக்கப்புறம் ஒரு யூகேயில் உள்ள 5 பென்ஸு வெறும் 60 ரூபா தான். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அதை மட்டும் வாங்கினா போதும். ஒன்றுனையும் தனித்தனியாக எடுத்து காமிச்சிருக்கேன். உங்களுக்கு எது வேணுமோ அதை மட்டும் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் அடித்து எனக்கு அனுப்பிச்சி விட்டிங்கன்னா நான் உங்களுக்கு வேணுங்கிறத அனுப்பிச்சி விட்ருவேன். என்ன, நன்றி நண்பர்களே, நன்றி.